ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 1ல் யாருக்கெல்லாம் ஃபேஸ் 1ல் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆன்லைன் கவுன்சிலிங் 21, 22, 23 and 3 days நடக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட்டு உங்களுக்கு 25th அன்றைக்கி வருது. இந்த சீட் அலாட்மெண்ட்டு யாருக்கு வரும் அப்படின்னா, டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அரௌண்டு 24,000 கேண்டிடேட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபேஸ் 1க்கு கூப்பிடுவாங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து 4,600 சீட்டு தான் இருக்குது. இதில் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 4,200 4,300 சீட்ஸ் தான் இருக்கும். இந்த 4,300 சீட்ஸுக்கு டோட்டலாக 25,000 பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு அட்டன் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் அட்டன் பண்ணதில் யாருக்குன்னா இந்த 4,600 பேருக்கு தான் கிடைக்கும். மீதம் இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட் ஆகாது. ஓகேங்களா? மறுபடியும் அந்த சீட் அலாட் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு 20,000 பே பண்ண சொல்லுவாங்க. அந்த பே பண்ணால் மட்டும்தான் அவங்க காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் ஜாயின் பண்ணாதவங்கள தான் மறுபடியும் அந்த 23,000 பேரில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கேண்டிடேட்டை கூப்பிடுவாங்க. இப்போ 4,600 பேர் கூப்பிட்ருக்காங்க, பட் அவங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா அடுத்து ஒரு மீது எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படி வரிசையாக கூட்டுகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு 4-3 டைம்ஸ் நடந்துச்சு. யாருக்கு அப்படின்னா ஃபேஸ் 1க்கே 4-3 டைம்ஸ் நடந்துச்சு. ஏன்னா அந்த 4,600 பேர் தான் சீட் அலாட் ஆகும், அவங்க தான் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் பாதி பேர் வரமாட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஏன்னா கவுன்சிலிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதில் வேகன்சி கிரியேட் ஆகும். அடுத்து அந்த 23,000 பேரில் இந்த 23,000 பேரையும் கிட்டத்தட்ட 24,000 பேரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் சீட், அதாவது ஃபேஸ் 2 அப்படின்ற கவுன்சிலிங் நடக்கும். இது லாஸ்ட் இயர் நடந்துச்சு, பட் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் ஃபேஸ் 2 நடந்துச்சு. இந்த ஃபேஸ் 2லேயும் முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கன்சி இருக்கிறது தான் ஸ்பாட் அட்மிஷன் ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்த உடனே சீட்டு கிடைக்காது. ஃபஸ்ட்டு 4,600 கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு சீட்டு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.